மனிதவள மேம்பாட்டுக் கழகமான HRD கோப் பல கோடி வெள்ளி லெவி கட்டணத்தை வசூலிக்க முடியாமல் போனது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்றும் கோவிட்-19 பெருந்தொற்றின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட பல நிறுவனங்கள் அப்போதுதான் மெதுவாக தலைதூக்க ஆரம்பித்திருந்ததாகவும் மலேசிய முதலாளிகள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. பெரும்பாலான நிறுவனங்கள் ரொக்க பண பிரச்சனையை எதிர்நோக்கி வந்ததால் லெவி கட்டணத்தை அவற்றால் செலுத்த முடியவில்லை. இதனால் லெவி நிலுவை பணம் தேங்க ஆரம்பித்தது என்று அச்சம்மேளனத்தின் தலைவர் சையத் ஹுசைன் சையத் ஹுஸ்மான் தெரிவித்துள்ளார். மொத்தம் 21,058 முதலாளிகளிடமிருந்து 20,54,20,000 வெள்ளி லெவி கட்டணத்தை HRD கோப் இன்னும் வசூலிக்காமல் உள்ளது என்று தலைமை கணக்காய்வாளர் வான் ஜரயா வான் ரட்ஜி தம்முடைய அறிக்கையில் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஜூன் 30ஆம் தேதி முதல் ஜூலை 6ஆம் தேதி வரையிலான கணக்கெடுப்பின்படி 2805 சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாகவும் இதில் 5 இறப்பு சம்பவங்களும் அடங்கும் என்றும் சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் ராஜி அபு ஹசன் தெரிவித்துள்ளார். கடந்த சனிக்கிழமை நிலவரப்படி இந்த ஆண்டு மொத்தம் 78,068 சம்பவங்கள் பதிவாகி உள்ளன. இது 2023ஆம் ஆண்டில் இதே காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட 61,545 சம்பவங்களுடன் ஒப்பிடும்போது அதிகம் என்று அவர் குறிப்பிட்டார். டெங்கு காய்ச்சலின் தீவிரத்தால் மொத்தம் 65 இறப்புகள் இந்த ஆண்டு பதிவாகி உள்ளன. கடந்த 2023ஆம் ஆண்டில் இதே காலகட்டத்தில் 42 இறப்புகள் பதிவாகி உள்ளன என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். வரும் அக்டோபர் 18ஆம் தேதி ஒற்றுமை அரசின் 3வது பட்ஜெட் 2025 நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அனைத்து அமைச்சர்களுக்கும் பட்ஜெட் மடானி 2025 கலந்தாய்வினை அந்தந்த அமைச்சு மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளில் உள்ளவர்களிடையே நடத்துமாறு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவுறுத்தி உள்ளதாக ஃபமி ஃபாஜில் கூறினார். மலேசியாவை தென்கிழக்கு ஆசியாவின் சக்தி வாய்ந்த பொருளாதார நாடாக மாற்றுவது உட்பட பொருளாதாரத்தை மறுசீரமைத்தல் மற்றும் பொருளாதார உச்சவரம்பை உயர்த்துவதற்கான முயற்சிகளை மேலும் அதிகரிப்பதற்கான வழிமுறைகளை அரசாங்கம் ஆராய வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியதாக ஃபமி தெரிவித்தார். 10 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் காலத்துடன் கூடிய கடப்பிதழ்களை வெளியிட குடிநுழைவுத்துறை தயாராக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் அறிவித்துள்ளார். எனினும் அத்தகைய கடப்பிதழ்கள் எப்போதிலிருந்து வெளியிடப்படும் என்பதை விவரிக்க மறுத்துவிட்ட அவர் உரிய நேரத்தில் அது குறித்து அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். அந்நிய செலவாணி மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் கும்பலைச் சேர்ந்த வெளிநாட்டு பெண் உட்பட 18 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தென்கொரியா மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்தவர்களை இலக்காக கொண்டு செயல்பட்டு வந்த இந்த கும்பல் ஜலான் அம்பாங்கில் உள்ள ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பின் 2 வீடுகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் கைது செய்யப்பட்டதாக வங்சா மாஜு மாவட்ட காவல்துறை தலைவர் ACP முகமது லாசிம் இஸ்மாயில் தெரிவித்தார். இச்சோதனையில் கணினிகள், கைபேசிகள் உட்பட 62 வகையான உபகரணங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த கும்பல் போலி எக்ஸ் தளத்தை பயன்படுத்தி முதலீட்டாளர்களை அதில் சிக்க வைத்து ஏமாற்றி வந்தது தெரிய வந்ததாக அவர் குறிப்பிட்டார். சுற்றுலா திட்ட மோசடி கும்பலின் பின்னணியாக செயல்பட்ட இந்தியாவைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 15 பேரை வர்த்தக குற்றப்புலனாய்வு துறை கைது செய்தது. கடந்த 1ஆம் தேதி மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி செயல்பட்டு வரும் இந்த கும்பல் தனது மோசடி திட்டத்திற்கு அந்நியர்களை இலக்காக கொண்டுள்ளது என்று தெரிய வந்ததாக புக்கிட்டமான் வர்த்தக குற்றப்புலனாய்வு துறை இயக்குநர் டதஸ்ரீ ரம்லி முகமது யூசுப் தெரிவித்தார். இந்நாட்டில் அந்நியர்களுக்கு துண்டு பிரசுரங்களை விநியோகிப்பதன் வாயிலாக ஒரு நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி சுற்றுலா திட்டங்களை இந்த கும்பல் பிரபலப்படுத்தி வருகிறது. இச்சம்பவம் தொடர்பில் சுற்றுலா கலை பண்பாட்டுத்துறை அமைச்சு மேற்கொண்ட விசாரணையில் சுற்றுலா நிறுவனமாக செயல்படும் உரிமத்தை அந்நிறுவனம் கொண்டிருக்கவில்லை என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிறுவனத்தினால் ஒட்டுமொத்தமாக 14,000 வெள்ளியை இழந்து பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து 2 புகார்களை இதுவரை போலீஸ் பெற்றுள்ளது என்று அவர் கூறினார். இதனை அடுத்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய், உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக.
மலேசியாவின் ஆகச்சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.